எல்லோருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டோட குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு என்னென்ன மாதிரியான பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான அலசலுக்குள்ள நாம இப்ப போக போறோம். இருட்டிலிருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சத்துக்கு உங்களை கூட்டிட்டு போற ஒரு மேப் மாதிரி இந்த தகவல் இருக்க போகுது. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். உண்மையை சொல்லணும்னா சமீப காலமா நீங்க ஒருவித தேக்க நிலையில கொஞ்சம் மன அழுத்தத்தோட இருந்திருக்கலாம். நாள் முழுக்க ரூம்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது, மணிக்கணக்கா போன்ல ரீல்ஸ் பாக்குறதுன்னு ஒரு மாதிரி சோர்வாவே ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இது எல்லாமே இப்போ தலைகீழா மாறப்போகுது. உங்களுக்கான ஒரு சூப்பரான மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. பகுதி 1. குருவின் விசேஷ பார்வை. இந்த மாற்றம் ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க குரு பகவான் இப்போ எங்க போறாருன்னு நாம பார்க்கணும். குரு பகவான் ரொம்பவே சுபமான 9ஆம் இடத்துக்கு பேர்க்கிறார். இது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. சரியா 12 வருஷத்துக்கு பிறகு குருவோட விசேஷமான 5ஆம் பார்வை உங்க விருச்சிக ராசி மேல நேரடியா விழப்போகுது. உங்க கடந்த கால நல்ல செயல்களுக்கான பலன்களை அப்படியே அள்ளி கொடுக்க அவர் தயாராகிட்டார். பகுதி 2. இருள் விலகும் நேரம். போன சில மாதங்களா நீங்க உங்களை சரியா கவனிச்சுக்காம சில நாட்கள் குளிக்காம கூட இருந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லார் மேலேயும் கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்திருப்பீங்க. அந்த இருண்ட நாட்கள் எல்லாம் இப்போ கம்ப்ளீட்டா மலையேற போகுது. அந்த கடுமையான மன அழுத்தத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, செம்ம கான்ஃபிடென்ட்டா, பயங்கர ஹாப்பியா மாற போறீங்க. உங்ககிட்ட பேசவே தயங்கினவங்க கூட இனிமே உங்ககிட்ட ரொம்ப இயல்பா வந்து பழகுவாங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி தெரியுமா? ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் சால்வர்னே சொல்லலாம். பல வருஷமா இழுபறியா இருந்த அத்தனை பிரச்சனைகளும் சட்டுன்னு தீரப்போகுது. பிசினஸ்ல இருந்த தடைகள், குடும்பத்துல அப்பா அம்மாவுக்கு உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள், முடங்கி கிடந்த பண வரவு, அப்புறம் முக்கியமா அந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள், இது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா ரொம்ப ஸ்மூத்தா முடிய போகுது. பகுதி 3. தேடி வரும் கௌரவம். இந்த இருள் விலகுன உடனே நீங்க ஒரு பொற்காலத்துக்குள்ள நுழைய போறீங்க. சமுதாயத்துல உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் எதிர்பாராத அளவுக்கு உயரப்போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத சில அரசாங்க கௌரவங்கள் கிடைக்கலாம். இல்லனா கோவில் அரங்காவலர் மாதிரியான ரொம்பவே மதிப்புமிக்க ஆன்மீக பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஆன்மீக ரீதியா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விழிப்புணர்வு வரப்போகுது. நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அற்புதமான தெய்வ தரிசனங்கள் பெறுவீங்க. ஜோதிடம், ஆன்மீகம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மன அமைதியையும் வாழ்க்கையில ஒரு மாபெரும் ஏற்றத்தையும் கண்டிப்பா தரப்போகுது. பகுதி 4. புதியவர்களிடம் எச்சரிக்கை. ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்களுக்கு இவ்ளோ பெரிய ஆற்றல் கிடைக்கும்போது நாம கொஞ்சம் உஷாராவும் இருக்கணும். குறிப்பா வெளியாட்கள் கிட்ட எப்படி பழகுறோங்கிறதுல. நீங்க ஃப்ளைட்டோ, பஸ்ஸோ, ட்ரெயினோ எங்க பயணம் பண்ணாலும் சரி, பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா பேசுறாங்களேன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள நம்பி உங்க விசிட்டிங் கார்டை கொடுக்கறதோ, உங்க பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்றதும் கண்டிப்பா கூடாது. பொது இடங்கள்ல உங்களோட எல்லைகளை நீங்க ஸ்ட்ரிக்ட்டா மெயின்டைன் பண்ணணும். உதாரணத்துக்கு, ஒரு தியேட்டருக்கு போறீங்க, யாரோ முன்பின் தெரியாதவங்க வந்து படம் எப்படிங்க இருக்குன்னு கேட்டா, படம் அப்படிதான் இருக்கு, நீங்களே பாருங்கன்னு சுருக்கமா சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்துடுங்க. தேவையற்ற அறிமுகங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களுக்கான மன அமைதியை பாதுகாக்க வேண்டிய நேரம். அதனால உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு சின்ன சின்ன சண்டைகளோ தேவையற்ற வாக்குவாதங்களோ வச்சுக்காதீங்க. அமைதியா விலகிச் செல்வதுதான் புத்திசாலித்தனம். பகுதி 5. குடும்பமும் உழைப்பும். கடைசியா உங்களுடைய முக்கியமான கடமைகளை பத்தி நாம பேசியே ஆகணும். உங்க புது வெற்றியை நீங்க கொண்டாடுற அதே நேரத்துல உங்க குடும்பத்துல இருக்கிற வயசானவங்க, அதாவது அப்பா, அம்மா, சித்தப்பா, மாமான்னு எல்லாரோட உடல் நலத்தையும் ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டியது உங்களோட முழுமுதல் கடமை. உங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்ற அந்த பழக்கத்தை முதல்ல விட்டுடுங்க. அவங்களுக்கு பிஸியா இருக்கிற மாதிரி பொய் சொல்லாதீங்க. அவங்க கூப்பிடும்போது உடனே அட்டென்ட் பண்ணி பேசுங்க. முடிஞ்சா உடனே ஒரு வீடியோ கால் பண்ணி அவங்க முகத்தை பார்த்து பேசுங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, எண்ணின்னு எல்லார் நலனையும் உண்மையாவே அக்கறையோட விசாரிங்க. தூரமா இருக்கோங்கிற அந்த இடைவெளியை உங்க அன்பான பேச்சால நிரப்புங்க. இது ஒரு நல்ல பழக்கமா மாத்துங்க. இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. இந்த அளவுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நேரம் வந்திருக்கும்போது பப்ல போய் தினமும் 3-4 மணி நேரத்தை வெட்டிய வீணாக்காதீங்க. உழைக்க வேண்டிய நேரத்துல உங்க முழு கவனத்தையும் வேலையில திருப்புங்க. இப்போ நீங்க போடுற உழைப்பு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். பாருங்க, 12 வருஷத்துக்கு ஒருமுறை கிடைக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அபூர்வமான பொன்னான வாய்ப்பு இது. உங்களை இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர பிரபஞ்சமே ஒரு வழியை திறந்து விட்டுருக்கு. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற ஒரே கேள்வி, இந்த மாபெரும் ஆற்றலை உங்க வாழ்க்கைய முழுமையா மாத்திக்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க.